Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நாம ஸ்பாஞ்சியா ரசகுல்லா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்துல 1 லிட்டர் அளவு பால் நான் சேர்த்துக்கிறேன். பால் இந்த மாதிரி நல்லா பொங்குனதுக்கு அப்புறமா சிம்ல வச்சுக்கலாங்க. இப்போ இதுல நாம லெமன் ஜூஸ் நம்ம விட்டுக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் லெமனை ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. அதை இதுல கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா பால் திரிஞ்சு நமக்கு பனீரா கிடைக்கணுங்க. இப்போ மீதி இருக்கிற ஜூஸையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம். பாருங்க பால் நமக்கு நல்லா திரிஞ்சு இந்த மாதிரி வந்துருச்சு. ரொம்ப அதிக நேரம்லாம் எடுக்காதுங்க. ஒரு 2 நிமிஷத்துல நமக்கு பால் இந்த மாதிரி திரிஞ்சு பன்னீரா நமக்கு மாறிடும். அவ்வளோதான். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிச்சுக்கலாம். லெமன் ஜூஸ் இல்லைன்னா நீங்கள் வினிகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி வடிச்சிட்டு இது மேலே நார்மல் வாட்டர் கொஞ்சம் சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக புளிக்குங்க. அந்த புளிப்பு சுவை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நார்மல் வாட்டர் விட்டு நல்லா அலசி எடுத்துக்கிறது. இந்த மாதிரி நல்லா அலசிட்டு இதை டைட்டாக நம்ம பிழிஞ்சு மேலே ஒரு வெயிட்டை வச்சிடலாம். ஒரு 1 hour அப்படியே இருக்கட்டுங்க. இந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக நமக்கு நல்லா வடிஞ்சு நமக்கு நல்லா கெட்டியாக ஆகட்டும். பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு க்யூப்ஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக தட்டிட்டு அது மேலே இந்த மாதிரி வெயிட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணும்போது நல்லா க்யூப்ஸாக கிடைக்குங்க. நம்ம பிசைகிறது தான், அதனால் நான் ரஃபாக இந்த மாதிரி கட்டி நான் வெயிட் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு பன்னீர் கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம பிசைஞ்சுக்கலாம். நான் எடுத்த 1 லிட்டர் பாலுக்கு பார்த்தீங்கன்னா 170 கிராம் அளவுக்கு நமக்கு பன்னீர் கிடச்சிருக்குங்க. இப்போ இந்த மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரசகுல்லா நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. பிசைய நமக்கு பன்னீர் நல்லா சாஃப்டாக ஆயிரும். பாருங்கள் இந்த அளவுக்கு தேய்ச்சி நம்ம பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. நான் இன்னைக்கு மினி ரசகுல்லா செய்கிறதுனால சின்ன சின்ன உருண்டைகள் தான் உருட்டி எடுக்க போகிறேன். உங்களுக்கு நல்லா பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. விரிசல் இல்லாமல் நம்ம உருட்டிக்கலாங்க. கொஞ்சம் கூட விரிசல் இருக்கக்கூடாது. பாருங்கள் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டேன். இப்போ உருண்டைகள் ரெடியாக இருக்குது. இப்போ ரசகுல்லா நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் கடாய் எடுத்துட்டேன். இதில் 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கும் போது நம்ம உருண்டைகளை சேர்த்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் உருட்டி வச்ச உருண்டைகளை சேர்த்துட்டு ஃப்ளேமை ஹையில் வைக்காமல் மீடியமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ரசகுல்லா நமக்கு டபுளாக ஆயிருக்குங்க. நல்லா ஜூஸியாகவும் நல்லா சாஃப்டாகவும் நமக்கு ஆயிருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டாக 15 நிமிஷம் விட்டால் போதுங்க. நமக்கு அந்த சக்கரை பாகு ரொம்ப திக்காயிடக்கூடாது. நமக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வேணும்னா இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாங்க. சர்வ் பண்ணும்போது நீங்கள் நட்ஸ் மேலே நீங்கள் கொஞ்சமாக தூவிக்கலாம். எல்லாமே உங்களோட விருப்பம்தான். நல்லா டேஸ்டியாக நல்லா ஜூஸியாக நமக்கு ஈஸியாக ரசகுல்லா செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.